தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை, நட்டுங்கி போன விஜய். இதுல கூட்டணி கட்சிகள் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தாவைக்கால என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு திமுக கூட்டணி தோழர்கள் தள்ளப்பட்டாங்க. அதுல கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. மற்ற கட்சிகள் காங்கிரஸ் சொல்லவே வேணாம், படுத்தே விட்டாடையான்னு போய் படுத்துருச்சு. மற்ற கட்சிகள் யோசித்து விவாதம் பண்ணி கட்சியோட பேசி அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. இதுல இந்திய முஸ்லீம் லீக் இருக்கு இல்லையா, அதுல முதல்லயே ஒருத்தர் 2 பேர் எம்எல்ஏ முதல்லயே ஒருத்தர் கட்சிக்கே தெரியாம தாவேகாவுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப இவங்களை பத்தி எல்லாம் பேசணும். ஆனா என்ன நடந்துச்சு? கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதையே நம்ம பயன்படுத்திக்க கூடாது. அதை வச்சு ஏன் நம்மளால முடிஞ்ச பல நன்மைகளை தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு கட்சியில இருக்கிற தோழர்கள் கொடுத்த அழுத்தம், விவாதம் இதெல்லாம் தாண்டி அண்ணன் திருமாவர்கள் தெளிவா சொன்னாரு. பாருங்க, எனக்கு இந்த கூட்டணிக்குள்ள அரசுல பங்கேற்பதுல விருப்பம் இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஒட்டுமொத்த கட்சி தோழர்கள் எடுத்த முடிவுக்கு நானும் உடன்படுகிறேன் அப்படின்னு தெளிவா சொன்னாரு. ஆனா வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? காசை வாங்கி தின்னுட்டாரு, இவங்க பூரா அப்படிதான்ப்பா, தலித்துகளை வச்சு காசு சம்பாரிச்சு தின்னுட்டு ஓடிடுவாங்கப்பா, அப்புறம் தலித்துகளை வச்சு இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்கப்பா. அதிகாரத்துக்கு போய் ரொம்ப கவனமா நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்களை போற போக்குல லெப்ட்ல எல்லாம் தட்டவே முடியாது. அவர்களுடைய செயல் திட்டத்துல குறைபாடுகள் இருந்தா விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. அதைத்தான் அண்ணன் பேசினாரு. அங்க விருது வழங்கும் விழாவில் அண்ணன் பேசும்போது கேள்வி கேட்கிற இளைஞர்கள் வேண்டும், நீங்க ஏன் கூட்டணி வச்சீங்க, நீங்க ஏன் அமைச்சரவையில் பங்கேற்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்பவர்கள் நமக்கு வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்ப விமர்சனமா நம்ம வைக்கிறது ஒன்று, கண்மூடித்தனமாக வன்மத்தை கொட்டுவது ஒன்று. இன்னைக்கு நிறைய பேரு அண்ணன் மேல வன்மத்தை கொட்டி இருக்கிறாங்க. இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சேர்ந்து கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கிறது. இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், இல்ல இவங்க என்ன அரசியல் பணியில இருந்திருக்காங்க, களப்பணியில இருந்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அது தனியா கேட்டுக்கிறோம். ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, பாருங்க அவ்வளவுதான் முடிவெடுக்க தெரியல அப்படி இப்படின்னு ஒரு தலைமையா நின்று பல்வேறு கருத்துகளுக்கு மத்தியில ஒரு முடிவை எடுக்கிறது அப்படின்றது சாதாரணமா நம்ம போய் சினிமா பார்த்துட்டு வர மேட்ரு கிடையாது. இது கடுமையான, கட்சியையும் காப்பாற்றணும், தொண்டர்களும் உடஞ்சு போயிடக்கூடாது, தொண்டர்களால் கட்சி பிரிஞ்சிடக்கூடாது. இப்படி பல விஷயங்களை கணக்கில் எடுத்து முடிவெடுப்பாங்க. எனக்கு அவங்க அமைச்சரவையில பங்கேற்றதுல விருப்பம் இல்லை, ஆனா அதை வச்சு ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்கன்னு நம்ம சொல்றோம், அது வேற. ஆனா தொடர்ந்து விமர்சனம்ன்ற பேர்ல வன்மத்தை கொட்டக்கூடாது, அது யாரா இருந்தாலும். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி என்னங்க சொன்னாரு திருமா அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் தெளிவா சொல்றாரு, பாருங்க, இதுவரை தாவேகா கூட்டணி குறித்து எந்த முடிவும் நாம எடுக்கல. 1ஆம் தேதி கூட ஒரு கூட்டம் நடந்தது, கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதுல இடதுசாரிகள் போகல. நான் உன் கூட்டணியில் இல்லப்பா, வெளியே இருந்து உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். இடதுசாரிகள் போகல. ஆட்சியில் பங்கேற்றிருக்கிறதுனால திருமாவளவர்கள் மற்றவர்கள் போனாங்க. அங்க போயிட்டு வந்த பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்ட போது, நாங்கள் கூட்டணி குறித்து எந்த முடிவும் அந்த கூட்டத்திலே எடுக்கல, இதுவரை கூட்டணி குறித்த முடிவுகளை யாருமே பேசல, வரல. எங்ககிட்ட லெட்டர் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. இந்துத்துவ சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டை உடைக்கிறதுக்கான வேலைகள்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க வெளியே இருந்து இடதுசாரிகள் போலதான் நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தோம். 10 நாள் கழிச்சு ஆட்சியில் பங்கேற்பது குறித்து நாங்கள் முடிவு தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னாரு. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது, இது அவங்க கட்சி முடிவு. இப்ப கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதோட திரும்பவும் அதை பலமுறை சொல்றாரு அண்ணன் திருமா. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல நமக்கு பிரச்சனை பாசிச பாஜக. இந்த பாஜக இந்துத்துவ சக்திகளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா இருக்கிற மற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கா நிக்கணும். அதனால நாங்க இன்ன வரையும் திமுகவுக்கு எதிராகவும் போகல, திமுக கூட்டணியை விட்டும் போகலன்ற மாதிரி ஒரு சங்கதியை சொல்லிட்டாரு. திமுக கூட்டணியில இருக்கோன்றதை விட திமுகவோடு நட்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க இவர்களோடு கூட்டணியில் இல்லை என்றும் சொல்லிட்டாரு. இதுதான் பலரையும் குழப்பிருக்கு, பலரையும் கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது எப்படிங்க நீங்க அமைச்சரவையில் பங்கேற்றுட்டு கூட்டணியில் இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்றதுக்கு ரொம்ப தெளிவா அண்ணன் திருமா அவர்கள் ஒரு பதில் சொன்னார். இப்ப நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, எல்லா மாநில அரசுகளையும் ஒழிச்சு கட்டிட்டு இப்ப பாஜக தன்னுடைய ஆதிக்கத்தை நிலநாட்டிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணன் திருமா சொன்ன கருத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க தமிழ்நாடு உட்பட
தமிழ்நாடு தீவிரமாக பாஜகவை எதிர்த்தது. ஸ்டாலின் எதிர்த்தாரு. அவரை ஆட்சியை விட்டு இறக்கணும்னு முடிவு பண்ணி இறக்கிட்டாங்களா? ஐயா தோழர் பினராயி விஜயன் கடுமையாக பாஜகவுக்கு எதிராக நின்னார். அவரையும் ஆட்சி விட்டு இறக்கிட்டாங்களா? மம்தா பானர்ஜி கடுமையா பாஜகவுக்கு எதிராக நின்னார்கள், இறக்கிட்டாங்களா? இங்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை விட்டு இறக்கிட்டாங்களா? இப்படி ஒரு கட்சியாக ஆட்சியை விட்டு இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒடிசா முதலமைச்சர் அவர் பாஜகவுக்கு எதிராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மாநிலத்தில் ஆட்சி செஞ்சவர், அவர் ஆட்சி விட்டு தூக்கிட்டாங்களா? இப்ப திட்டமிட்டு ஒரு முக்கியமான வேலை நடந்துட்டே இருக்கு. தென்னாட்டுல தென்னிந்தியாவில பாஜகவை எதிர்ப்பவர்களை காலி செய்து முக்கியமான பொறுப்புல இருந்து தூக்குறது, அதை முடிச்சிட்டாங்க. இப்ப வடக்கையும் பாஜகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆளா தூக்கியாச்சு. ஒரு சிக்கலான சூழ்நிலையை இந்திய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய, எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய இவர் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரணும், பிரதமரா வரணும்னா களம் பூரம் கலகலத்து கிடக்கு. கலகலத்து போச்சுங்க. எல்லா மாநில அரசுகளும் அந்த மாநில கட்சிகளும் ஒடுக்கப்பட்டுருச்சு. இவரை போல புதுசா வர சினிமா நடிகர்களை வச்சு அங்கங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒரு வேலையில இறங்கி ஜெயிச்சிட்டு இருக்கு பாஜக அரசு சங்க பரிவார் கும்பல். இந்த இடத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அண்ணன் சொல்றாரு, ரொம்ப தெளிவான வார்த்தை. பாஜக பாசிசத்தை எதிர்க்கணும்னா, ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய மத அதிகாரத்தை எதிர்க்கணும்னா, மதவாதத்தை நம்ம தூளாகணும்னா, இதுக்கு மாற்று ஒண்ணு உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும். அப்பதான் அவர் சொல்றாரு, தொடர்ந்து திமுக பாஜகவுக்கு எதிரான களப்பணி செய்து தொடர்ந்து சட்ட போராட்டம் சொல்லி செய்யறாங்க. அவங்களோட ஏன் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் சேரக்கூடாது, எல்லாரும் ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டார். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களும் தெளிவா சொல்லிட்டாரு, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு நாங்க சொல்றோம் உறுதியா. ஆனா இந்தியா கூட்டணியில நாட்டுக்காக முக்கியமான முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு நாங்க கை கொடுப்போம், அதற்காக நாங்க துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல தெளிவா இருக்கு கருத்து. அதாவது பாஜக போன்ற பாசிச கட்சிகளை இந்தியாவிலிருந்து அகற்றணும்னா எல்லா ஜனநாயக சக்தியிலும் ஒருங்கிணைக்கணும். அதனாலதான் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அண்ணன் திருமாவர்கள். அதுக்கு கதர்னவங்களே கதர்னு மொத்த கூட்டணி கட்சிகளும் ஐயோ நம்ம இப்பதான் அமைச்சராயிருக்கோம், ஐயோ நம்ம இப்பதான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், ஐயோ போச்சுன்னு. இதுல வழக்கம் போல கதற ஒருத்தர் இருக்காரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இப்ப புதுசா பொறுப்பேற்று இருக்கிற மாணிக்கம் தாக்கூர். அவர் என்னமோ பெரிய ஜனநாயகவாதி மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா கூட்டணியை உடைச்சு இங்கே பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய ஷீல்டா இருந்த ஒரு கூட்டணியவே உடைச்சு காலி பண்ணதுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தியோட சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடினாரு ஊருக்கே தெரியும். இந்த மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? சும்மா சுத்தி வளைச்சு பேசாதீங்க, இது ஒண்ணும் விவாத மேடை இல்ல, உங்க வார்த்தை விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எதிர்த்து கருத்து சொல்லியிருக்காரு அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு. அதாவது இது ஒன்றும் விவாத மேடை கிடையாது, நீங்க பாட்டுக்கு வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடல. இதுதான் இவங்களுடைய அரசியல் புரிதல். இங்க நம்ம யாருக்காக பேசிட்டு இருக்கிறோம்? காங்கிரஸ் கட்சி அடுத்த ஆட்சிக்கு வந்தா பரவாயில்லையா, அதை கூட சமாளிச்சுக்கலாம். ஆனா பாஜக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பல் இந்தியாவை நீர்த்து போக செய்து பண்பாட்டை உடைச்சு காலி பண்ணி சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்ணி ஒண்ணு இல்லாம தரமட்டமாக்கிட்டாங்க. இதுல இருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு திரும்ப சொல்றாரு. ஆனா நம்ம அண்ணாத்த என்ன சொல்றாப்ல, வார்த்தை விளையாட்டெல்லாம் வேண்டாம். இந்த லட்சணத்துல காங்கிரஸ் இருந்தா கனவுல கூட ராகுல் காந்தி பிரதமரா வர கனவுல கூட நடக்காது. எப்படிங்க நடக்கும்? இங்க அதுக்கான எல்லா வழிகளையும் மூடிட்டு தமிழ்நாடு போன்ற வலுவாக பாஜகவை எதிர்க்கிற மாநிலங்கள் எல்லாம் காலி பண்ணது காங்கிரஸ். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரு நம்ம சொல்றீங்க, என்னங்க இது? ஆனா இத கொஞ்சம் கூட மூளையில ஏத்திக்காம மாணிக்கம் தாக்கூர் வழக்கம் போல கதறி இருக்காரு, நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? வார்த்தை விளையாட்டு வேண்டாம். உங்களை போல பிழைப்புவாதத்திற்காக ஒரு கட்சியில போய் மந்திரி ஆகணுன்றதுக்காக அந்த கட்சிக்கு சாஷ்டாங்கமா அடிபடிஞ்சு போறதுக்கு தொல் திருமாவளவன் அவர்களோ விசிகாவோ உங்களை போன்ற கட்சி இல்லை. அது அடிமட்டத்திலிருந்து உருவாகி வந்த மக்கள் இயக்கம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இந்த வைகோ அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, வைகோ அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன இப்படி சொல்லியிருக்காரு திருமாவளவன்? அவர் கருத்துக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். யாரு? வைகோ. நமக்கு என்ன கவலைன்னா, நம்மலாம் ரொம்ப பெரிய தலைவர்களா மதிச்சுட்டு இருப்போம்ல, இவங்கெல்லாம் பேசினா அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம்னு என்ன அறிவு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல.
ஈவன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய தோழர்கள் கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது, பரவாயில்லைங்க முன்னாடிக்கு வைகோ இப்ப நல்லாயிட்டாரு, அவர் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாரு, இப்ப நல்லாயிட்டாரு அப்படின்னு நம்ம அவர் உடல் நலம் தேறியதற்கு மகிழ்ந்தவர்கள் நாம. அவர் பேச்சு அதெல்லாம் ரெண்டாவது, அவர் உடல் நலம் தேறி வந்ததுக்கே கொண்டாடினவங்க, மகிழ்ந்தவங்க நாம. இங்க ஒரு திராவிட இயக்க சித்தாந்தம் உள்ள ஆட்சிகளை காலி பண்ணிட்டு ஒரு திரை மயக்கத்துல மக்கள் இருக்கிறாங்க. அதுல இருந்து மீட்டெடுத்து மக்களை அரசியல் படுத்தி ஒரு பெரிய தளத்துக்கு எடுத்துட்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனா ஐயா என்ன சொல்லிவிட்டாரு, படக்குன்னு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டாரு. உடனே மறுநாள் போய் அண்ணன் கிட்ட கேக்குறாங்க, திருமாவளவன் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டாரு, அவருடைய பரிந்துரைக்கு ரொம்ப நன்றி, ஆஸ்கார் அவார்டு கிடைச்சா அவருக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டாரு. பாருங்க, நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து அமைச்சர், அவ்வளவுதான். திடீர்னு நேற்று வைகோ ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு எனக்கு இன்னும் அவர் மேல கோவம்லாம் கிடையாது, நான் அவர் வருத்தப்படும்படி பேசியிருந்தேன்னா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இதோட 3வது முறை வருத்தம் தெரிவிக்கிறார். ஏற்கனவே பல முறை வருத்தம் தெரிவிக்கிறேன்னு பத்திரிகையாளர் சந்திப்பிலே வருத்தம் தெரிவிச்சாரு. பத்திரிகையாளர்களே எகிரி அடிக்க போய் பத்திரிகையாளர்கள்ட்டே மறுநாள் உட்கார்ந்து வருத்தம் தெரிவிச்சார். ஸோ கவனமா இருக்கணும் தலைமை. 2வது விஷயம், நம்ம சொல்ற ஒரு வார்த்தையும் ஃபைல் பண்ணப்பட்டது, சமூகத்துல அது பதிவிடப்பட்டது, அதை திரும்ப தூக்க முடியாது, காலம் காலமா அது நிற்கும். ஸோ வரலாற்று ரீதியாக நம்ம ஒரு வார்த்தையும் அரசியலா தலைவர்கள் பேசுறது மக்கள் நோட் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஒன்னா பேசிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்க கூடாது, ரொம்ப கவனமா நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. சரிங்க, இதுக்கப்புறம் ஐயா வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு, ஏற்கனவே கூட்டணிக்குள்ள பெரிய அளவுல சலசலப்புல இருந்த தாவேகாவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இன்னும் பெரிய சலசலப்பை எதிர்நோக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆளுக்காலு மாத்தி மாத்தி பேசி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுல யார் நெஞ்சுவலியோட இருக்கானா, விஜய் நெஞ்சுவலியோட இருக்காரு, பிரச்சனையோட இருக்காரு. என்னையா இவங்களை வச்சு எப்படி இழுத்துட்டு போறோம் அப்படின்னு கவலையோட இருக்காரு. எது எப்படியோ தெளிவா அரசியலா நம்ம கருத்தியலா நின்றோம் என்றால் வரலாறு நம் கைப்பிடித்து அழைத்து போகும், இல்லைன்னா நம்ம காணாமக்கப்படுவோம். இது வரலாற்றில் நம்ம பார்த்த உண்மை.